Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு PT செட் கேமராவை அன்பாக்சிங் பண்ணி அதோட ஃபுல் செட்டப் என்ன அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அதே சமயத்துல அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் இது ஒரு கஸ்டமர் பிளேஸ்க்கு போக வேண்டியது. நான் இப்போதைக்கு எடுத்துட்டு வந்து அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே சமயத்துல இது கஸ்டமர் பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது நிச்சயமா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அந்த கஸ்டமர் பிளேஸ்ல போகும்போது என்னால வீடியோ எடுக்க முடியல. அதனால அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டு நாங்க வர்க் முடிச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்க போற வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைக்கும்போது வாய்ப்பு மிஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டேன்னா அங்க உள்ள கேமராவை ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது அந்த கேமராவில் ப்ரீசெட் எப்படி செட் பண்ணுறது செட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப நான் தப்பு பண்ணியிருந்தேன். தப்பை எப்படி திருத்தினா அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிச்சயம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ் சிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பக்கத்துலேயே ஆல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம் தான் நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே இருந்த பழைய PT செட் கேமராவை எடுத்துகிட்டு இப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு வந்த புது PT செட் கேமரா மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணால் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு நம்ம DVRல போயிட்டு DVR என்ன மாடல் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணுற DVR பார்த்தா தவா DVR. இது 32 சேனல் DVR. இந்த DVR நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா பேன் டில் ஜூம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு இந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தோன்னா இங்கே செட்டிங்ஸ் அதாவது இந்த கீர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். இங்கே ப்ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு தேவையான ப்ரீசெட் இப்போ நான் 1 கொடுத்துட்றேன். 1 கொடுத்துட்டு நான் அப் அண்ட் டவுன் பண்ணுறேன். எந்த இடத்துல நான் செட் பண்ணுறேனோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எனக்கு இந்த இடத்துல தேவை அப்படிங்கிற செட் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் அப் பண்ணிவிட்டு இப்போது இங்கே நான் செட்னு கொடுத்துட்றேன். அதாவது பார்த்தோன்னா இந்த இடம் எனக்கு போதுமான இடம் தான். இந்த இடத்துல செட் கொடுத்துட்றேன். செட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தோன்னா அடுத்தது இப்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு லொக்கேஷன் வேணும். அதாவது ரெண்டாவது ப்ரீசெட் இது மாதிரி நான் ஜூம் பண்ணி கொண்டு அதாவது கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு வச்சுட்டு ஓகே இப்போ இந்த இடம் வேணும். இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போது இது ரெண்டாவது ப்ரீசெட். இப்போ ரெண்டாவது ப்ரீசெட் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு திரும்பவும் செட் கொடுத்துட்றேன். அதாவது இங்கே செட் கொடுக்கணும். இப்போது ரெண்டாவது ப்ரீசெட் செட் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் செட் பண்ணிவிட்டேன். அடுத்தது 3வது ப்ரீசெட். இப்போ நம்ம மூவ் பண்ணலாம். அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணலாம். இந்த ப்ரீசெட்லாம் பார்த்தோம்னா நம்ம எத்தனை ப்ரீசெட் செட் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துல அந்தந்த கேமரா நிற்கும். அது இப்போது இது 3வது ப்ரீசெட் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தோம்னா ப்ரீசெட் நம்பரை மாற்றணும். இது 3வது ப்ரீசெட். இது 3ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கீழே இங்கேயும் செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணியாச்சு. இந்த ப்ரீசெட்லாம் எதுக்காகன்னு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் கேமரா நிற்கும். ரொட்டேட் ஆகும்போது ஒரு சுற்றி வரும்போது அங்கெல்லாம் கேமரா நின்று அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகும். இப்போ அடுத்த ப்ரீசெட் பார்த்தோம்னா இங்கேயும் மூவ் பண்ணி வந்துச்சு. இங்கே நிப்பாட்டிடுறேன். நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல இது 4வது ப்ரீசெட். இப்போ 4வது ப்ரீசெட் செட் பண்ணிவிட்டு 4 நம்பர் கொடுத்துட்டு கீழே அதே மாதிரி செட் கொடுத்துருங்க. செட் கொடுத்தாச்சு. இப்போ மொத்தத்துக்கு 4 ப்ரீசெட் கொடுத்துட்டேன். கொடுத்து வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு இங்கே நம்பர் இருக்கு இல்லையா, இதில் 71 கொடுங்க. 71 கொடுத்துட்டு கீழே பார்த்தோன்னா இங்கே இருக்கிற இந்த ப்ரீசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த 4 ப்ரீசெட்டும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்கும். நம்ம செட் பண்ண 4 ப்ரீசெட்டும் மூவ் ஆகும். இது ஃபஸ்ட்டு ப்ரீசெட்டு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த ப்ரீசெட்டும் போகும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் இனிமேல் ரைட் கிளிக் பண்ணி வெளியே வந்துடலாம். இப்போ அடுத்த ப்ரீசெட் போகுது. இது 2வது ப்ரீசெட். ஓகே இது 2வது ப்ரீசெட். அடுத்தது 3வது ப்ரீசெட் போகும் ஆட்டோமேட்டிக்காக. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த ப்ரீசெட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ நான் வெளியே வந்துட்டேன். மெனுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு இப்போதைக்கு 3வது ப்ரீசெட்குள்ளே போகுது. ஓகே இப்போ இது 3வது ப்ரீசெட். கிட்டத்தட்ட 4 ப்ரீசெட் செட் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்த ப்ரீசெட்டுக்கு மூவ் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட். அதாவது ஒவ்வொரு ப்ரீசெட்டுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் அடுத்தடுத்த ப்ரீசெட் மூவ் ஆகும். இப்போ அடுத்த ப்ரீசெட் 4வது ப்ரீசெட் போயிட்டுருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ப்ரீசெட்டும் டைம் எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். நம்ம இதுதான் செய்யணும் அவசியம் கிடையாது. இது 4வது ப்ரீசெட். இப்போ 4வது ப்ரீசெட்டுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருக்கோம். இல்லை இப்போ எதுக்கு எனக்கு மேனுவலாக தேவைப்படுதுன்னா நம்ம மேனுவலாகவும் ஆக்சஸ் பண்ண முடியும்.
இப்போதைக்கு 4வது ப்ரீசெட் அதாவது 4வது ப்ரீசெட் முடிஞ்சு திரும்பவும் ஃபஸ்ட்டு ப்ரீசெட் வந்துடுச்சு. இது மாதிரி ரொட்டேஷனாக வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு இதுவுமே நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ப்ரீசெட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க அந்த கேமரா நம்ம எதுவுமே செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ப்ரீசெட் மட்டும் கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்துட்டோம்னா அதோட வேலை செய்யும். இப்போதைக்கு நம்ம மேனலாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு உள்ளே போயாச்சு. இப்போ ஜஸ்ட்டு நான் மேனலாக மூவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு நான் அப் பண்ணுறேன். இப்போ அப் பண்ணிவிட்டு நான் ஜூம் பண்ணலாம், இல்லாட்டி ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இப்போதைக்கு நான் சும்மா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு ஜூம் போயாச்சு. ஜூம் பண்ணிவிட்டு இது மாதிரி டவுன் பண்ணி பார்க்கலாம். பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ரீசெட்டுக்கு போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ரீசெட்டுக்கு அதுவே மூவ் ஆகும். நம்ம எதுவுமே செய்யாமல் அடுத்த ப்ரீசெட்டுக்கு அதுவே மூவ் ஆகும். டைம் போயிட்டுருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ரீசெட்டுக்கு மூவ் ஆகும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதுக்கு எடுத்துகிட்டா 3வது ப்ரீசெட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ இது 3வது ப்ரீசெட். நம்ம என்ன தான் நம்ம மேனலாக மூவ் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ரீசெட்டுக்கு அதுவே தயாராகி அடுத்த ப்ரீசெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ப்ரீசெட் போதான்னு பார்த்துடலாம். ஏன்னா ஒரு செக்கப் தான் இது. செக்கப்னால் உங்களுக்கு செக்கப், அவ்வளோதான். இப்போதைக்கு 4வது ப்ரீசெட் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. நம்ம மேனலாக செட் பண்ணாலும் மேனலாக பார்க்கவும் முடியும். மேனலாக பார்த்துட்டு நம்ம விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ரீசெட்டுக்கு அதுவே போயிடும். ஓகே, அடுத்த ப்ரீசெட் வந்துடுச்சு. இப்போ நம்ம 4 ப்ரீசெட் செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு தப்பு பண்ணேன். என்ன பார்த்தோம்னா நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் திரும்பவும் ட்ரையல் பார்த்தேன். மூவ் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரையல் பார்க்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணேன். அது என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறத உள்ளே சொல்கிறேன். கேமராவில் ப்ரீசெட்லாம் செட் பண்ணிவிட்டு நான் மேனுவலாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது எல்லாம் அது ஜூம் அவுட் பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணால் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தவறி போயிட்டு நடுவில் அந்த எஸ்ஐடிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக கேமரா என்ன ஆகிடுச்சுன்னா ரீசெட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அதுக்கப்புறம் கேமரா ஒர்க் ஆகலை. கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக கேமரா ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் அது கேமரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. நான் என்னென்னோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல் எல்லா ப்ரீசெட்டும் செட் பண்ணி அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிகிட்டே வந்துட்டேன். இந்த நடுவில் இருக்கிற எஸ்ஐடி மட்டும் கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா ரீஸ்டார்ட் ஆகிடும். திரும்பவும் எனக்கு தான் கால் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை நான் வர வேண்டியது இருக்கும். வந்தால் மட்டும் செட் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டு திரும்ப கடைசியாக கஸ்டமருக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது ப்ரீசெட் இப்படி செட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இது மாதிரி தப்பு பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ப்ரீசெட் செட் பண்ணிக்கோங்க. முடியாத பட்சத்தில் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த ப்ரீசெட் கேமராவில் எப்படி ப்ரீசெட் செட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் நான் பண்ண தப்பையும் எனக்கு சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ஒருவேளை கஸ்டமர் ப்ளேஸில் இது மாதிரி தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ்சிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி பக்கத்துலேயே ஆல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிங்கன்னா நம்ம ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.